ஃபோக்கஸ் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 1/6/2026 குரு பயிற்சி நடக்க போகுது. குரு பகவான் மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்றார். ஏறக்குறைய 12 வருடத்துக்கு ஒரு முறை நகரக்கூடிய நிகழ்வு இது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். ஆக மொத்தம் கடகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு 12 வருஷங்கள் ஆகும். அதுதான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே என்னென்னா கடகத்தில் தான் ஒரு உச்சம் பெற்று அமர்றார். உச்சம் பெற்று அமர்றது கூட பெரிய பிரச்சனை இல்லைங்க. அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை, குருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு 5, 7, 9. அந்த உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படிய போகுது. ஆக சனி பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் கெடுக்கணும்னு இருக்காரு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்கள் 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. ஆக சனி பகவான் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அடையிறார். அதுக்கப்புறம் சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டமத்து சனியில் இருக்கீங்க. ஆக நீங்கள் சனியினோட ஒரு கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனி, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருக்காரு. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட் அப்படின்னா குருனோட உச்சப்பறவை நான் முன்னமே சொன்ன மாதிரி சனி மேலே படியறதுனால இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்க சனி எல்லளவும் கெடுபலன்களை கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ரிலீஃபுங்க. பெரிய 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 ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது என்ன, எந்தெந்த ராசிகளுக்கு சனி பகவான் நற்பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காரு. ரிஷப ராசிக்கு லாப சனியாக இருக்கார், மிதுன ராசிக்கு கர்ம சனியாக இருக்கார், அதே மாதிரி கடக ராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கிய சனியாக இருக்காரு, துலா ராசிக்கு ரோக சனி, விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி, மகர ராசிக்கு சகாய சனி. ஆக இந்த ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு. நல்லது செய்யணும்னு இருக்க சனி பகவான் பொதுவாக பார்த்தீங்கன்னா மந்தன், முடவன், நிதானமாக தான் நல்லது செய்வான். ஆனால் குருனோட பார்வை சனி மேலே படியறதுனால கட நிறைய நல்லது செய்ய போகிறார். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே ரொம்ப நல்லா இருக்க போதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிதர்சனமான உண்மை. ஆக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது? எல்லா ராசியுமே ரொம்ப சூப்பர் டூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக மாவலஸாக இருக்குது. ஃபஸ்ட் ராசி எது அப்படின்னா ரிஷபம் தாங்க. காரணம் என்ன? ஆல்ரெடி சனி பகவான் உங்களுக்கு லாப சனியாக இருக்கார். அதாவது உபஜயஸ்தானத்தில் சனி. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் அபரிவிதமான லாபம் அப்படின்றது வரும். சனி அப்படியே வாரி மூட்டை மூட்டையாக கொடுத்துருவாரா? கிடையாதுமா, கிடையாது. சனி கரெக்டாக நீ என்ன வேலை செய்கிற அதுக்கான பலன்கள் தான் கொடுப்பாரு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலையை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமே இல்லை. காம்சோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ரிஷபம் கிடையாது. வேலையை பார்த்து பயந்து ஓட்டுறவங்க கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க ரெடியா. எந்தெந்த ராசி கை தூக்கு அப்படின்னா முதல்ல ரிஷபம் கை தூக்கும், 2வது தான் மகரம் கை தூக்கும். ஆக டிஃபால்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டிஸ். அப்போ சனி சாலிடாக உங்களுக்கு நிறைய லாபத்தை தான் கொடுப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லா ராசி ஜென்ஸும் சாலிடாக வேலை செய்வாங்க. ஆனால் பெண்கள் மட்டும், அதுவும் முக்கியமாக ரிஷபராசி பெண்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் திருமணமான பின்னாடி கணவருக்கு பிடிக்கலம்மா, கணவரோட குடும்பத்துக்கு பிடிக்கல, அதனால் நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். அதே மாதிரி குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் வேலையை விட்டு நின்றுட்டேன். அதே மாதிரி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வேலைக்கே போய் பழகலம்மா, எனக்கு வேலைக்கு போய் பழக்கமே இல்லை, படிப்பு இல்லை, அதனால் நான் வேலைக்கு போகல, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, அதனால் நான் வேலைக்கு போகல. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக இது வரைக்கும் வேலைக்கு போகல அப்படின்னால தயவு செஞ்சு உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். சுயதொழில் செய்யறதுக்கு பிராப்தம் இருக்க ஜாதகமாக இருந்தால் சுயதொழில் செய்யுங்க. அடிமை தொழில் தான் செய்யணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கன்சர்னில் வேலைக்கு போங்க, சம்பாதிங்க. எதனால் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா முதல்ல சனி, நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் அபரிவிதமான லாபத்தை கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, நம்ம இப்போ குருவை பார்த்துக்கலாம். குரு பாருங்கள் 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் உபஜயஸ்தானத்தில் குருவா, உபஜயஸ்தானத்தில் பொதுவாக பார்த்திங்கன்னா பாபர்கள் இருக்கிறது தானே நல்லது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ரிஷபராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பகக்கிரகம். பகக்கிரகம் 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்றிருக்குது, முதல்ல நல்லது. ஓகேங்களா? அவர் மறைவுக்கு போயிருந்தாலும் பெருசாக பாதகமான பலன்கள் கிடையாது, சாதகமான பலன்கள் தான். அதுக்கும் மேலே முயற்சி ஸ்தானத்தில் சுபர் அப்படின்னும் போது நமக்கு முயற்சி தீவிரமாகும், நல்ல விஷயத்தில் முயற்சி பண்ணும் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், பொதுவாக ஒரு பர்சன் ரொம்ப தைரியமாக சாதிக்கணும் அப்படின்னா 3 விஷயம் தேவை. ஒன்று படபலம். என்ன பெரிய பேக்ரவுண்ட், என்னோடய ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னா அவன் சக்ஸஸ் ஆகிடுவான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. 2வது பணபலம், ஏகப்பட்ட வசதி இருக்குது, என் பணமே என்னை உயர்த்திடும். 3வது புத்தி பலம்.
புத்தி பலம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை உயர்த்துறது அப்படின்றது கடைசி வரைக்கும் நம்ம வந்து பெரிய லெவலில் ஷைன் ஆகிட்டே இருக்கலாம், கீழே இறங்க முடியாது. இப்போ காசு செல்வாக்குனால போகிறது, மனுஷாலனோட செல்வாக்குனால ஒரு இடத்துல போயிட்டு டாப்பில் இருக்கவங்களா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் டாப்பில் இருக்க முடியும். புத்தி இல்லைன்னா டபால்னு கீழே விழுந்துருவாங்க. அதுதான் சமூக வலைத்தளத்தில் நிறைய பிரபலங்கள் பார்ப்போம். திடீர்னு பயங்கர ஃபேமஸ் ஆவாங்க, திடீர்னு ஆளே காணாமல் போயிடுவாங்க. ஆனால் புத்தி பலம் இருக்கவங்க எப்பயுமே இருப்பாங்க. ஆக அந்த புத்தி பலமாகக்கூடிய காலகட்டம், உங்களுடைய முயற்சி அத்துணையும் பலனளிக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் பாவம் குரு, இது ஒரு ப்ளஸ்ஸா? இது மட்டும் தானா? அவரோட பார்வை 7ஆம் பாவத்தை பார்க்குது. இது வரைக்கும் திருமண பிராப்தம் இல்லையா, நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் அப்படின்றது கூடி வரும். ஹையர் எஜுகேஷனுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கங்க, 9ஆம் பாவத்தில் குருனோட பார்வை. சாலிடாக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், வெளிநாடு டூர் போகிறதுக்கான பிராப்தம், அதே மாதிரி அப்பானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அப்பாக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு நிலை அப்படின்றது இருக்கும். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தை பார்க்குது, செய்யக்கூடிய தொழில் அபரிவிதமான லாபம். இது மட்டும் தானா? ராகு பகவான் 10ல் இருக்கா. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் யார் இருக்கான்? பாவி ராகு இருக்கா. அரசனை போல யோகம் என்னம்மா? சக்கரவர்த்தி போல யோகம் உண்டு. வேலைன்னு ஒன்று செய்யுங்க, புரியுதுங்களா? சுகஸ்தானத்தில் கேத்து, அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆக இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் சொல்கிறோம். தயவு செஞ்சு இது வரைக்கும் வேலை செய்யலையா ரிஷபராசி பெண்களை, இது நீங்கள் சாதிக்கிறதுக்கான காலகட்டம். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நல்லது நல்லது, ரொம்ப நல்லது அப்படின்லாம். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து நல்ல பலன்கள்லாம் சொல்லிட்டீங்கம்மா, ஏதாவது கெடு பலன்கள் இருக்காமா அப்படின்னா சாலிடாக இருக்குது. எந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா, உங்களுக்கு கேத்து 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் கேத்து. சுகஸ்தானத்தில் கேத்துன்னு போது நம்மளுக்கு ஃபாரின் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், அதே மாதிரி கடல் தாண்டி நம்ம பயணிக்கக்கூடிய பிராப்தம் எல்லாமே ஓகே. அம்மாக்கும் நமக்குமான இடைவெளி அதிகமாகும். அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அம்மா உங்களுக்கே ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா, இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி. சரி, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டீங்கம்மா. அப்போ ஒத்த வார்த்தையில் சொல்லணும்னா முதலே ஆரம்பிக்கும் போதே தானே சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது, சூப்பர் டூப்பராக இருக்குது, மாவலஸாக இருக்குது, இப்படியெல்லாம் சொல்லிட்டேன். சரி, ஓகே. பரிகாரம் அப்படின்னு ஏதாவது ஒன்று செய்யலாமாம்மா? சாலிடாக ரிஷபம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிபாடுன்னு செய்யணும். காரணம் என்ன? ரிஷபம் உண்மையான அன்பை எதிர்பார்க்கக்கூடியவங்க, அன்கண்டிஷனல் லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியவங்க. 4 பேர் வந்து 4 பேரில் யாரோ ஒருத்தவங்க நம்ம பார்க்குறோம், என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். முதல் நாள், 2ஆவது நாள், அம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. 3ஆவது நாள், அம்மா சாப்பிடுமா, முதல்ல முடிஞ்சு போச்சு. ரிஷபத்தை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு இதை விட வேறு எதுவுமே வந்து பெரிய யுக்திகளே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபம் எல்லாரையும் நம்புவாங்க, எல்லார்கிட்டையும் பாசமாக இருப்பாங்க, உண்மையான அன்போடு பழகுவாங்க, உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க, ஏமாறுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இந்த அன்கண்டிஷனல் லவ் இதுக்கெல்லாம் உலகத்துலேயே பஞ்சோங்க. ரொமான்ஸு, லவ் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்மளுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் யார் அப்படின்றத உலகத்துக்கு காமிக்கக்கூடிய காலகட்டம். ஆக தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தொழில் செய்யலையா, புதுசாக தொழில் தொடங்குங்க. வழிபாடு அப்படின் போது எப்பயுமே உங்களுக்கு அம்பிகையினோட வழிபாடு. எதனால்? தப்பானவங்க உங்ககிட்ட வரத்துக்கு பயப்படணும், உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படணும். அப்படியே தப்பான இன்டென்ஷனோடு அவங்க பேசுகிறாங்க, உங்களை ட்ராப் பண்ணணும், உங்களை ஏமாற்றணும்னு பேசினாலும் அம்பிகை வழிபாடு பண்ணும்போது அவங்க ஏமாந்து போவாங்க. ஆக அம்பிகை வழிபாடு உன்னதமான வழிபாடு. அம்பிகைக்கு எத்தனையோ மந்திரங்கள் இருக்கேம்மா, எதுமா சொல்லி நம்ம பாராயணம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப எளிமையான மந்திரம், மைஷாசுர மர்தினி ஸ்லோகம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதி அப்படின்றது இருக்கும். நம்ம தூக்கத்திலேயே எழுந்து மைஷாசுர மர்தினி ஸ்லோகம் பாராயணம் பண்ணால் கூட நமக்குள்ள ஒரு உத்வேகம் அப்படின்றது கிடைக்கும். அதுக்கும் மேலே இட்ஸ் அ மந்த்ரா ஃபார் சக்ஸஸ். சக்ஸஸ் அப்படின்றது உங்களுக்கு வரணும், சாலிடாக உங்களோட டெஸ்டினி நீங்கள் அடையணும் அப்படின்னு தாயாரை வழிபாடு பண்ணுங்கள். தாயாரை வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. கூட நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமாக வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பார்த்திங்கன்னா கோச்சார பலன்கள். உலகத்தில் உள்ள அத்துணை உங்கள் ராசி அன்பர்களுக்கும் இதே பலன்கள் தான். இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலோ, இல்லைங்க நாங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனை எப்போதான் ஓயும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்களுக்கு எப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணம் கூடி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எப்போ தான் நாங்கள் வீடு கட்டுவோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்களுக்கும் என்றைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பலவிதமான ஒரு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது நிறைய இருக்கும். எப்படா இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற எண்ணமும் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகம் தாங்க அதுக்கான பர்ஃபெக்ட் இண்டெக்ஸ். சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேயில். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.